சென்னை கொளத்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பெண்கள் நடனமாடியபடி வரவேற்பளித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்ப்போம். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கணும். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இன்று காலை முதல் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் தற்பொழுது கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு ஏறக்குறைய 317 மாணவிகளுக்கு பரிசு வழங்குவதற்காக வருகை தந்தார். அப்பொழுது கொளத்தூர் தொகுதியினுடைய திமுக சார்பில் அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு வழங்கப்பட்டது. குறிப்பாக ஏராளமான பெண்கள் ஒன்று திரண்டு முதலமைச்சருக்கு நடனமாடி வரவேற்பு தெரிவித்திருக்கின்றார்கள். அதன்படி 30க்கும் மேற்பட்ட பெண்கள் முதலமைச்சர் வாகனம் வந்தவுடன் அந்த வாகனத்திற்கு முன்பாக நின்று உற்சாகத்தோடு நடனமாடியபடி வரவேற்பு வழங்கியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஆரத்தி எடுத்த பொழுது கூட அவர்கள் நடனமாடியபடியே ஆரத்தி எடுத்தும் அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் தன்னுடைய காரில் இருந்து கீழே இறங்கி வந்து நின்ற பொழுது அவருக்கு முன்பாக நின்று ஏராளமான பெண்கள் நடனமாடி இருக்கின்றார்கள். முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டவர்கள் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கு வருகை தந்திருந்த நிலையில் அவர்கள் அனைவரும் அந்த பெண்கள் நடனமாடிய பிறகுதான் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சென்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் வரை பெண்கள் அனைவரும் சேர்ந்து நடனமாடி முதலமைச்சருக்கான வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். மேலும் இந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்காக செயல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களை நினைவு கூறக்கூடிய வரிகளுடன் அந்த பாடல்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. பெண்களுக்கு மாதம் தமிழக அரசு வழங்கக்கூடிய அந்த உதவிகள், மகளிர் சிறப்பு பேருந்துகள் மூலமாக கட்டணமில்லா பயணம் உள்ளிட்டவற்றை எல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலே ஆட்சிக்கு மகுடம் சூட்டக்கூடிய திட்டங்களாக மகளிருக்கான திட்டங்கள் இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய விதமாக உற்சாகத்துடன் கூடிய பாடல்களுடன் அந்த நடனம் இடம்பெற்றிருந்தது. ஏறக்குறைய 30 பெண்கள் வரை இணைந்து முதலமைச்சருக்கு நடனமாடி வரவேற்பு வழங்கியிருக்கின்றார்கள். தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியில் அடுத்தடுத்த நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கி வருகின்றார். தற்பொழுது